ஹாய். பெண்களுக்கு தலை குளிச்சா, அதாவது பீரியட் டைம் வந்தால் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? யூரின் அதோட வேலையை பார்க்குது. உணவு குழாய் அதோட வேலையான அந்த மலக்குடல் வேலையை பார்க்குது. அதிலெல்லாம் இல்லாத தீட்டு என்னோட கர்ப்பப்பையை அதோட வேலையை பார்க்குறதுல உனக்கு என்ன தீட்டு அப்படின்னு சில பெண்களுக்கே அந்த கேள்வி உண்டு. இந்த நபிகளோட பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லிம்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா குளிக்கிறாங்களோ இல்லையோ, யூரின் போனால் பெண்கள் கண்டிப்பாக யூரின் போகிற இடத்த கழுவி ஆகணும். அது அவங்க சாஸ்திரத்திலே உண்டு. எல்லா மதத்துலேயும் ஏதாவது ஒரு அந்த சுத்தம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பிறவாத மழலைகள் இறந்த நாள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாரோ இறந்துட்டாங்கன்னா 30 நாள், முந்தியெல்லாம் 1 வருஷம், இப்போது 30 நாள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் உங்கள் உடம்பில் இருக்கிற பிறவாத மழலைகள் அது போவாங்க அந்த தீட்டில். அவங்களுக்கு 7 நாள் துஷ்டி. 3ஆவது நாள் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அடுத்து 7ஆவது நாள் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போலாம் 7 கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. கன்னி தீட்டை 7 நாள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோயிலில் விளக்கு போடுறதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் யாராவது 11 வியாழக்கிழமை விளக்கு போடு அப்படின்னாங்கன்னா, அந்த பீரியட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக நீங்கள் இந்த வியாழக்கிழமை விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சில பேர் பீரியட் டைம் வந்துடும். அடுத்த வியாழன் அவங்க கரெக்டாக விளக்கு போட்டுருவாங்க. அது மாதிரி தீட்டு அப்படிங்கிறது ஏன்னா, பீரியட் டைம் அப்படிங்கிறது பிறவாத மழலைகளுக்கு திருஷ்டி. அதனால் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டானது கேலி பண்ணக்கூடாது. சரியா?